வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் மத்தியான வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ. லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. சரி, நமக்கு வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கணும்னா லாங் வீடியோ தானே போட்டாகணும். சரி, இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு லாங் வீடியோ போடலாம், நம்ம செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு சுற்றி காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே ஒரு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. எப்போவுமே நான் தம்பி பாப்பா எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் எழுந்திரிச்சு டீ வச்சுட்டு அவங்களுக்கு எழுப்புவேன். அதே மாதிரி காலையில் மேலே உட்காந்து டீ குடிக்கும்போது மனசுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் மேலே வந்துடுவோம். பெரும்பாலும் எப்போயாச்சும் ஒரு நாள் தான் மிஸ் ஆகும். கதிர் பார்த்திங்கன்னா இன்னும் தூங்கிட்டே இருக்கான். அவனை எழுப்பணும். கதிர், கதிர், எழுந்துச்சு வா. ஜெய், கதிர், டீ சூடாது வாடா. சூடு ஆறுனா போது, நான் ஆறுனாலும் பரவாயில்ல, எனக்கு தூக்கம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை முறை எழுப்புனாலும் அவன் எழுந்திரிக்கவே இல்லை. பாப்பா எழுந்திரிச்சு அவளை டீ குடிச்சிட்டான். கதிரை எழுப்பி எழுப்பி பார்த்துட்டு சரி நம்ம செடியெல்லாம் சுற்றி காமிச்சிடலாம், காமிச்சிட்டு நம்ம செடிங்களுக்கெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் செடிங்களை சுற்றி காமிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி, டீ ஆறுதே, குடிச்சிட்டாச்சு படுடா அப்படின்னு எழுப்புனா அவன் எத்தனை முறை எழுப்புனாலும் எழுந்திரிக்கலைங்க. எழுந்துடுறா. நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நட்ட இல்லைங்களா, அந்த செடியிலேருந்து வந்துடலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ லாஸ்ட்டாக நட்ட செடி. இதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி ஏற்கனவே. இது பார்த்திங்கன்னா திராட்சை பழஞ்செடி. திராட்சை பழஞ்செடி இது என்ன கலரு அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் பிளாக் திராட்சையா இல்லை க்ரீனான்னு எனக்கு தெரியல. இருந்தாலுமே அது செடி நல்லா வருது ஒரு மாதிரி. இதுக்கு பந்தல் போடணும். எப்படி போடுறது அப்படின்னு எனக்கு ஐடியா தெரியல. சரி, அவங்க அப்பா வந்தார்னா போட்டு விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படியே விட்டுட்டேன். ரோஜாப்பூ செடி பாருங்கள். இது ஒயிட்டு, ஒரு மாதிரி ஒயிட்டு லைட் பிங்க்கு அந்த மாதிரி இருக்குது. இந்த செடியுமே நல்லா கனு வருது. இப்போ வெயில் டைம், ஆனால் இந்த திராட்சை பழஞ்செடி கோத்துட்ருக்கவே அது இப்போ கனு வருது. ஆனால் மிச்ச ரோஸ் எல்லாம் பார்த்திங்களா அந்தளவுக்கு தெளிவாக வரல. ஏற்கனவே நல்லா வலுத்திருந்த ரோஜா பூச்செடி கூட ஒரு மாதிரி டல்லாக தான் வருது. இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷோக்கு வைக்கிற செடி, நல்லா அழகாக இருக்குங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. வீட்டில் வைங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அது வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இலையெல்லாம் காஞ்சி போயிடுச்சு. இருந்தாலும் விட்டு வச்சுருந்தேன். இப்போ நல்லா கொழுந்து வந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ். இதுவுமே நல்லா துளுத்து கனு வந்துட்டுருக்கு நிறைய. இதுவுமே இப்போ நட்டது தான். இது இன்னும் பூ பூக்க ஸ்டார்ட் ஆகலை. இருந்தாலும் இப்போ தான் கனு வந்துட்டுருக்கு. இந்த ரோஸ் பாருங்கள், இதெல்லாம் டார்க் ரெட். இது ரொம்ப பிடிச்ச கலருன்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டு வச்சேன். இதில் இப்போ தான் சின்னதாக ஏற்கனவே ஒரு 2-3 பூ பூத்துடுச்சு. இப்போ திரும்ப வெயில் டைம் ஆனதுக்கப்புறம் இப்போ தான் கனு வருது. இந்த செடியுமே ஒரு மாதிரி டல்லாக தாங்க வருது. ரோஜா பூச்செடி எல்லாமே அப்படி தான் வருது. இது காக்கட்டான் பூச்செடி. காக்கட்டான் பூச்செடியுமே பார்த்திங்கன்னா இப்போ நல்லா துளிர் வந்துட்டுருக்குது. இந்த ரோஜா பூச்செடி தாங்க நம்ம ஸ்டார்ட்டில் எவ்வளோ வீடியோ போட்டோம், மனசே சரியில்லைங்க. இப்போ அந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப, அது வெயிலுக்கு அப்படி ஆகுதா என்ன பிரச்சனைனே எனக்கு தெரியல. ஒரு மாதிரி இலையெல்லாம் சிறுத்து எப்படியே ஒரு மாதிரி நல்லா இருக்கிறதில்ல. இது பார்த்திங்கன்னா முல்லைப்பூ செடி. இந்த செடி கொடியாக போகும், அந்த முல்லை செடி. இந்த செடியும் பார்த்திங்கன்னா ஷோக்கு வச்சுருக்க செடி தான். இந்த செடிக்கு பேரெல்லாம் தெரியல, ஆனால் நல்லா அழகாக கொழுந்து விட்டு வருதுங்க. இப்போது இதுக்கு பக்கத்துலேயே ஒரு கிளை துளுத்து வருது. மொத்தம் 3 கிளை துளுத்து வந்துட்டுருக்கு இதில். இந்த செடியுமே பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இப்போ பெருசாக வந்துட்டுருக்குதுங்க. இதெல்லாம் இப்போ நட்ட செடி. இந்த மல்லிகைப்பூ செடி பாருங்களேன். நம்ம மல்லிகைப்பூ செடியிலே இந்த செடி தான் நல்லா வலுத்து வரும். பூவும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கும். இந்த பூ நம்ம கிள்ளும்போது அந்த பூவை கிள்ளிட்டு அப்படியே விடாமல் ஒரு கணோட சேர்த்து நம்ம கிள்ளி விட்டோம்னா, இல்லை கத்திரி எடுத்து கட் பண்ணி விட்டோம்னா, இது இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு கணு, இந்த ஒரு கணோட நம்ம கட் பண்ணி விட்டோம்னா
நல்லா கொழுந்து வருங்க. சைடில் இந்த மாதிரி வரும், நல்லா கொழுந்து. இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம பூ கிள்ளதுக்கப்புறம் கொழுந்து வந்தது தான். எப்படி கொழுந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா இதில் சரியாக பூ இல்லை. ஒரு நாளைக்கு 3 பூ 4 பூ அப்படி தான் பூக்குது. இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பூ தான் பூத்திருந்தது. இப்போ இந்த கொழுந்தெல்லாம் வருது இல்லையா, இந்த கொழுந்து வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா பூ நிறைய கொடுக்கும். இந்த மாதிரி கிள்ளி விட்டுட்டோம்னாவே போதுமானதுங்க, நல்லா கொழுந்து வருது மல்லிகைப்பூ செடி. அடுத்ததாக இந்த பசலைக்கீரை செடி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இது தானாக வந்தது, நம்ம நட கிடையாது, இருந்தாலும் அப்படியே விட்டு வச்சுருக்கேன் நான். அது துவையல் பண்ணணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி துவையல் பண்ணி வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இது வந்துட்டு இட்லி பூச்செடி. இதுலேயுமே நம்ம இந்த பாட்டை வந்து நல்லா சுற்றி க்ளீன் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவுமே நல்லா துளிர் வந்துட்டுருக்கு. அடுத்ததாக இந்த வல்லாரக்கீரை செடி பாருங்களேன். நம்ம முன்ன செடி வந்து அது பழுத்து போச்சு, ரொம்ப முத்திடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வல்லாரக்கீரையெல்லாம் கட் பண்ணி விட்டேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில். இப்போ அதுக்கப்புறம் எவ்வளோ ஒரு அழகாக துளுத்து வந்திருக்கு பாருங்கள். துளுத்து வந்து பூவுமே வச்சுருக்குங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இதையுமே நம்ம ஒரு நாளைக்கு துவையல் பண்ணி வீடியோ போடணும். இது வந்துட்டு முல்லைப்பூ செடி. நம்ம நார்மலாக தலையில் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த முல்லைப்பூ செடி. இது வந்துட்டு எனக்கு சாயங்கால டைமில் பூ பறிக்க டைம் இருக்கிறதில்ல. நான் மேலவும் சரியாக வர்றதில்ல. நைட்டு 9 மணி 10 மணிக்கு மேலே ஆகிடுது. அதனால் நான் சாயங்கால டைமில் பூ பறிக்கிறதில்ல. காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே மேலே செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூவெல்லாம் பறிச்சுட்டு கீழே போவேன். அப்போ தான் நான் பூ பறிப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா குண்டு மல்லி. சின்ன சின்னதாக தான் பூக்கும், ஆனால் நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த பூ. இது கடையிலெல்லாம் விற்கிறாங்க இல்லைங்களா, அந்த பூ நல்லா சின்ன சின்னதாக இருக்கும், ஆனால் நல்லா வாசமாக இருக்கும். இந்த பால் மரம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அரும்பாக இருக்குங்க. இந்த பூவுமே அழகாக இருக்கும், நிறைய கொத்து அப்படியே அரும்பாக வச்சுருக்கு. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொழுந்து விட்டுருக்கு. இந்த கொழுந்து நல்லா துளுத்து வருது, கொஞ்சம் பெருசாக வரும் போல். இது வந்துட்டு சாமந்தி பூச்செடி. இந்த கற்றாழை செடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்லுடைய வேர் எங்கே இருக்குன்னே தெரியலங்க. இந்த பில்லு மட்டும் வந்துடுது. இதனுடைய வேர் எடுக்க முடியாத அளவுக்கு இந்த கற்றாழை செடியை ஃபுல்லாக கோத்துட்ருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா காக்கட்டாம்பூ செடி. இந்த காக்கட்டாம்பூ செடி நிறைய பூ பூத்து திரும்ப அப்படியே துளிர் வருது. ஆனால் இதை எப்படி கட் பண்ணி விடணும் அப்படின்னு எனக்கு தெரியல, அதனால் நான் கட் பண்ணி விடலை. ஆனாலுமே அது அப்படியே துளுத்து வருது. இந்த பட்டன் ரோஸ் செடியெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் எப்படி வந்திருக்கு பாருங்கள், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த கற்பூரவள்ளி செடி வீட்டில் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சுருக்கேன். அதுவுமே நல்லா பெருசாக வந்திருக்கு. இந்த செம்பருத்தி செடி தான் பார்த்திங்கன்னா, ஒரு செம்பருத்தி செடி கூட ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் செம்பருத்தி செடி தான் நல்லா வலுத்து இருந்தது. இப்போ ஒரு மாதிரி அந்த மாவு பூச்சி வச்சதுனாலே என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி செடியே ஒரு மாதிரி ஒழுங்காக நல்லா வரமாட்டேங்குதுங்க செம்பருத்தி செடியுமே. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரண்டை செடி. இந்த செடி சும்மா அப்படி ஊனி வச்சா தான் பார்த்திங்கன்னா நல்லா கொழுந்து விட்டு வருதுங்க. எவ்வளோ நீட்டு வந்திருக்கு பாருங்களேன். சரி, இந்த செடி கூட அப்படியே விட்டுறலாம், இதுக்கு பிளேஸ் தனியாக நட்டு வைக்கல, இருந்தாலும் அந்த செடியிலே நட்டு வச்சா நல்லா வந்துடுச்சு. இந்த செடியுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குங்க. இதுலேயுமே வல்லாரைக்கீரை செடி வந்துட்டுருக்கு. டெய்லியுமே இந்த தொட்டாச்சி நீங்கள் செடி இப்படி தொட்டு தொட்டு சினுங்க வைக்கிறதாங்க எங்களுக்கு வேலையே. மேலே வந்தால் ஒரு டைமும் அது தொட்டு தொட்டு அப்படி சினுங்க வச்சுடுவோம். தொட்டாச்சி நீங்கள் செடி இதோட 3 கட்டிங் முடித்து இது 4வது டைமாக திரும்ப துளுத்து வந்துட்டுருக்கு. நான் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலேயே ஆகுது அந்த செடி வச்சு. இந்த செடியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்களேன். இதையுமே கட் பண்ணி விட்டேன் தான் ஏற்கனவே. இந்த செடியிலையும் பூ இருந்தது, இப்போ வந்து இல்லை.
அடுத்ததாக புதினா செடி வந்து பார்த்திங்கன்னா நான் அப்பப்போ தேவைப்படும் போது கட் பண்ணிக்கிறேன். அதுவும் இப்போ நம்ம தம்பி கதிர் இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒன்று செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்பப்போ கட் பண்ணிடுறான். எல்லா செடிங்களுக்கும் நம்ம அப்படியே தண்ணி விட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓஸ் எடுத்து போட்டு தண்ணி விட்டுட்டு வரேன் நானே. நான் எப்போவுமே தண்ணி விடும்போது செடிங்களுக்கு நல்லா ஃபுல்லாக அந்த தொட்டிறப்ப அந்த பாட்டில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். ஆனாலுமே அந்த கேப் அப்போ ஃபுல்லாக தண்ணி விடுவேன். ஒரு கொஞ்ச நேரம் தான் இருக்கும். அப்புறம் பார்த்தா அந்த தண்ணி ஃபுல்லாக கீழே வழிஞ்சு போயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த அடிக்கிற வெயிலுக்கு மத்தியான டைமில் கொஞ்சம் நமக்கு வீட்டுக்குள்ளார ஜில்லுன்னு இருக்குங்க. இந்த செடி வச்சுருக்கிறதுனால நம்ம மேலே சாயங்கால டைமில் மேலே வந்தோம்னா கூட கால் சுடும். அந்த மாதிரி ஓரளவுக்கு இது நிழல் காக்கிறதுனால காலும் சுடுறதில்ல. கீழவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பகலெல்லாம் நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இந்த செடி வந்துட்டு நல்லா நம்ம தண்ணி விடுறோமா, அது இல்லாமல் இது நிழல் காத்துட்ருக்கு இல்லையா, அதனால் வந்துட்டு வெயில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக படுறதுனால இதுக்கு நமக்கு வந்து சூடு ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னமும் தூங்குறான். எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் நான். அப்பவும் தூங்கிட்டு இருக்கான். இன்னும் துணி துவைக்கிற வேலை மட்டும்தான் இருக்குது. செடிங்களுக்கு இந்த வெயில் டைமில் தண்ணி விடும்போது செடி மேலெல்லாம் தெளித்த மாதிரி விட்டோம்னா அதுக்கு கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குங்க. உங்களுக்கு இருக்கிற வேலையில் மேலே தொட்டியில் செடியெல்லாம் வச்சுட்டு இந்த வேலை வேறு செஞ்சிட்ருக்கீங்கக்கா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. மேலே வந்தாவே மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி பசுமையாக அழகாக இருக்கும். அதனால் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு. இதில் வந்து வேலை செய்யும்போது ஒரு மாதிரி மனசுக்கு திருப்தியாக நல்லாயிருக்கும். அதனாலே நான் இந்த செடியெல்லாம் வச்சிட்ருக்குறேன். அப்பப்போ பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். அதே மாதிரி நாங்கள் தூங்குறதும் நிறைய மேலே தானே தூங்குவோம். அதனால் எழுந்திரிச்சதுமே இந்த செடியில் முகத்தில் முழிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும். அதனால் எனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் இந்த செடியை வந்துட்டு தண்ணி விடுறது, அதை க்ளீன் பண்ணுறதெல்லாம் ஓரளவுக்கு க்ளீனாக செஞ்சுக்குவேன் நான் அப்பப்போ. எல்லா செடிங்களுக்கும் தண்ணி விட்டு முடிச்சிட்டேன். கதிரும் வந்து பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சு சரி முகத்தெல்லாம் கழுவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிருக்கான். அவன் வந்துட்டு பார்த்திங்கன்னா திரும்ப இந்த கொசுவலை கட்டியிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்க வேண்டியது அவனுடைய வேலை. அதை அவன் செஞ்சே ஆகணும். காலையில் இந்த குரங்குங்க டெய்லியுமே வந்துடுங்க எங்கள் வீட்டுக்குன்னு கிடையாது, லைனாக வரும். லைனாக வந்துட்டு கொஞ்ச நேரம் அங்கங்கே விளையாடிட்டு போவோம். இங்கே நம்ம வீட்டாண்ட வந்து பார்த்திங்கன்னா வாழை மரம் இருக்குது இல்லைங்களா, அதனால் கொஞ்ச நேரம் சேர்த்து விளையாடிட்டுருக்கோம். எப்படி சண்டை போட்டு பாருங்களேன். அஜய் கொஞ்சம் கொலாவிக்குதுங்க. கதிர் வந்து அவன் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு இன்னும் என் மேலே கோபம் போகல போல். அவன் வந்து கொஞ்சம் ஃபோனே நோண்டிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாக்கிட்ட சொன்னதுக்கு, வேலை சொன்னால் எதுவும் செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னதுக்கு, அவன் கொஞ்சம் அவங்க அப்பா வந்துட்டு அவன் துணி எல்லாம் துவைக்கணும், அவன் வேலையெல்லாம் அவனே செய்யணும், அவன் படுக்கிற பெட்ஷீட் எல்லாமே அவனே எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் பண்ணதுனால அவன் கொஞ்சம் குவிச்சிட்டு இன்னமும் எழுந்திரிச்சு என்கிட்ட சரியாக பேசலை. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.